இவளும் இவ ஆத்தாக்காரியும் சேர்ந்துதான் என் குடும்பத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவும் என் வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காகவும் இப்படி ஒரு நாடகத்தை போட்டு வந்திருக்காளுங்க. பெத்த தாய செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு எவ்வளவு பெரிய நாடகம் நடத்திருக்காளுங்க. ஏய், இதுக்கு மேலயும் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி வெளியில. இல்ல சித்தி, போடி வெளியிலனா. சித்தி 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 அப்படி சொல்லாதீங்க சித்தி. என்ன ரீல இருந்து போச்சா? கிளம்பலாமா? ஏய், போதும். மரியாதையை இந்த வீட்டை விட்டு போயிரு, இல்ல அசிங்கமா போயிரு. கை வச்சு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். நோ 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 நோ. எந்த டாக்டர் வந்து நேர்மையா டெஸ்ட் பண்ணாலும் இவங்க கர்ப்பம் இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வரும். இவங்க என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை யாரும் நம்பாதீங்க. நான் வரேன். மாமா 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 நம்பாதியே மாமா, மாமா நம்பாதியே மாமா. மாமா, இதுக்கு மேலேயே நீங்க அவளை நம்புறீங்களா? விஜய் இப்ப இந்த வீட்ல இருக்கணுமா? இப்பவாவது உங்க புள்ளைய நம்புங்க மாமா. கண்மணி அக்கா, அக்கா நீங்களாவது சொல்லுங்க அக்கா. என்னை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. விஜய், நான் எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டேன், உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு மறைக்காதேன்னு. ஆனா நீ அப்போ என்கிட்ட போய் சொல்லி என்னையே நம்ப வச்சிட்டல்ல. அப்புறம் நான் எப்படி என் தங்கச்சியை விட்டுட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? எனக்கு உன்னை விட என் தங்கச்சிங்க குடும்பம் தான் முக்கியம். போ விஜய். ஐயோ மாமா, மாமா 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 என்ன மன்னிச்சிருங்க மாமா. என் வாழ்க்கையே பறி போயிடும்னு பயத்துல தான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லிட்டேன் மாமா. மாமா மாமா என் வாழ்க்கையை காப்பாத்துங்க மாமா. மாமா நான் கார்த்தி மச்சான் கூட வாழணும் மாமா. எனக்கு இந்த குடும்பம் வேணும் மாமா. சோ மறுபடியும் முதல்ல இருந்தா? மாமா மாமா அன்னைக்கு மண்டபத்துல நடந்ததெல்லாம் உண்மை மாமா. மாமா 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 இப்ப நான் சொன்ன பொய்யால அதையும் பொய்ன்னு சொல்லி என்ன துரத்திராதீங்க மாமா. மாமா, யாரோட கண்ணீருக்கு மனசு இறங்கணும்னு ஒரு அளவு இருக்கு. நம்மள ஏமாத்தி அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மள பலவீனமா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. உங்களோட நல்ல மனசையும் உங்க நேர்மையான குணத்தையும் இவ அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு மாமா அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. வீரா,